ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டுன்னு செய்கிற மாதிரி வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இந்த மாதிரி டக்குன்னு காலையில் வெஜ் பிரியாணியே செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இது நான் 1.5 கிளாஸ் பிரியாணி ரைஸ் எடுத்து அந்த ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுடுங்க. இது இப்போது அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சோக் பண்ணிகிட்டே இருக்கட்டும். இப்போ அதுக்கு தேவையாக நம்ம அந்த 1.5 கிளாஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த காய்கறியில் மட்டும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், 2 பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய கேரட்டு, ஒரு 50 கிராம் பீன்ஸு, ஒரு 10 கிராம் அளவு பச்சை பட்டாணி, கொஞ்சம் காலிஃப்ளவர், இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நச்சியே வச்சுருக்கேன். பாருங்கள், 2 பச்சை மிளகா. இப்போ இதுக்கு தேவையாக நம்ம இருக்கிறதுக்காக குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பாருங்கள், இந்த எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் நம்ம எதெல்லாம் நல்ல மனம் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு, அப்புறம் ஒரு அன்னாச்சி, ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு சின்ன ஏலக்காய். பாருங்கள், எல்லாத்தையும் அடுப்பை நல்லா சூடாக்கிட்டு எண்ணெயை திரும்ப சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் கருகாத அளவுக்கு போட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் இருக்கிறத போட்டு அதையும் அதுலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது அது நல்ல ஒரு கண்ணாடி பதத்தில் கமகமானு ஃப்ரை ஆகும்போது நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. இது 2 சேர்ந்து நம்மளுக்கு இப்போ ஒரு மணமாக பட்டை, கிராம்பு, வெங்காயம், இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கரெக்டாக பதத்துக்கு வரும்போது ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டுட்டு அப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுட்டு நம்மளுக்கு காய்கறி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 பீஸ் காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணும் எண்ணெயிலன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பை அது கூடயே காய்கறிகளுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. இப்போ புதினா இலை, கொத்தமல்லி இலை எல்லாம் கட் பண்ணி அந்த சமயத்தில் அங்கே வச்சுருக்கு. அது இப்போ ஃப்ரை ஆனதும் நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக காய்கறிகள் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கலர் பொடியோ எதுவுமே நான் அந்த ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. அப்படியே மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அப்புறம் காஷ்மீர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் 2 ஸ்பூன் அளவு நான் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். இது ரெடிமேடாக பேக்கெட்டில் கிடைக்கிற பிரியாணி மசாலா தான். இப்போ நம்ம டக்குன்னு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது காலையில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நம்ம ரைஸே கொடுத்து விடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவை லைட்டாக தூவி விட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு ½ கிளாஸ் அளவு லைட்டாக தண்ணி விட்டு அந்த காய்கறிகள் கொஞ்சம் வேகிறதுக்காக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் வற்றி வரும்போது பாருங்கள், இந்த பதத்தில் வந்தவுடனும் நம்ம 1 கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு தக்காளியும் லெமனும் எதுவுமே சேர்க்கலை, தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு தயிர் விட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம ஒரு தேவையான அளவு புதினாவும் கொத்தமல்லி இலையும் அது கூடயே போட்டு நல்லா வதக்கி விடுங்க.
இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு டிஃபனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் டைமில் ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது நல்ல மணமாக பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியாக இருப்பாங்க. எப்பவும் டிஃபனு அந்த மாதிரி கொடுத்து விடுறதோட இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுத்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை எடுத்து 1.5 கிளாஸ் ரைஸை எடுத்து அதில் போட்டு அந்த ரைஸையும் அந்த காய்கறி கூடயே நல்லா கிண்டி விடுங்க. இப்போ லாஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் லைட்டாக போட்டுட்டு திரும்பியும் கிண்டி விடுங்க. பார்க்குறதுக்கு தான் என்னமோ லென்த்தாக இருக்கும், ஆனால் சடனாக செஞ்சிடலாம். எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டே நம்ம வச்சுருந்தோன்னா காலையில் 7 o'clock அல்லது 5 o'clock எந்திரிச்சு நம்ம பிரியாணி செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு 1/2 கிளாஸ் நம்ம வதக்கும் போதே ஊற்றிட்டோம். அதனால் திரும்பியும் 1.5 கிளாஸ் மட்டும் நான் வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒவ்வொரு ரைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி தேவைப்படும். இப்போ 1.5 கிளாஸுக்கு நான் ஒரு 2 கிளாஸ் தான் எப்பவும் குக்கரில் வைப்பேன். ஏன்னா காய்கறிகள் எல்லாம் வெந்துடும். இந்த மாதிரி நம்ம எப்படி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு விசிலெல்லாம் மாட்டிட்டு திரும்ப நல்லா ரைட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்ப அடுப்பை நீங்கள் கூட்டி வச்சுக்கி நம்ம 2 விசில் வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோ அழகாக ஒரு 20 மினிட்ஸில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஃபுட் கலரோ எந்த இதுவுமே சேர்க்கல. அப்படியே நார்மலாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு காய்கறிகளை வச்சு பிரியாணி பண்ணியிருக்கேன். பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம புதினாவும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் தூவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக காய்கறிகளை யூஸ் பண்ணி பசங்களுக்கு வீட்டில் இருக்கிற ரைஸையும் நம்ம கொடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி டக்குன்னு செய்கிறதுக்கு பிரியாணியை பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.